நம்ம யோசித்து பார்த்தோம்னா தேடியே யாரும் போறது இல்லையா? உடன் பிறந்தவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது, உயிரோடு இருக்காங்கன்னு தெரியாது. யாராவது உடன்பிறப்புகளை பார்த்துட்டு அவங்களோட கூட பேசி அவங்க குழந்தைங்க எடுத்து கொஞ்சம் போது, ஐயோ எங்க அண்ணன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, என் தங்கச்சி பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, மற்ற பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வாழ்க்கையை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், உலகமே உன்னை நினைக்காட்டினாலும் நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த நினைச்ச கடவுள் தான் அந்த உலகத்துக்கே வந்து பிறந்தாரு. ஏன் தெரியுமா? அந்த நினைப்பு கொஞ்ச நாளா இல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளாக, பல கோடி ஆண்டுகளாக அந்த நினைப்பு ஆண்டவருக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கு. காரணம், அவர் மனிதனாய் இந்த உலகத்துல வந்தார், மனிதனாய் பிறந்து விட்டார். ஏன்? எதுக்காக? மனுஷனாய் இந்த உலகத்துல ஏன் ஒரு கடவுள் பிறக்க வேண்டும்? ஏன் இந்த கடவுள் இந்த உலகத்துல வந்து சிலுவையில மாட்டி அடிச்சு ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டு அவமானப்படுத்தி காரி முகத்துல குமிழ்ந்து துப்பப்பட்டு குழந்தையை போல கொட்டப்பட்டார். தலையில கொட்டுவாங்க தெரியுமா? வா அப்படின்னு கொட்டுவாங்க.